பாடசாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், மகத்துவம் குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாடசாலைகளுக்கு போகாவிட்டால் அடிக்கிறோம், அதட்டுகிறோம், ஏசுகிறோம். ஆனால் குர்ஆன் மதரசாவுக்கு நாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி அனுப்பாமல் இருக்கிறோம். சகோதரர்களே, உலகத்துடைய அறிவு அனைத்தும் முடிந்துவிடும். ஆனால் குர்ஆன் நிரந்தரமானது, கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. நல்ல குழந்தைகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனை நாம் அவர்களுக்கு சரியான முறையிலே கற்றுக் கொடுப்பதில்லை. குர்ஆன் கற்றுக்கொள்வது சில வருடங்கள் தான், பல வருடங்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த குர்ஆனை நாம் சரியான முறையிலே அவர்களுக்கு கற்பிப்பதற்கு தவறிவிடுகிறோம். ஆனால் நல்ல குழந்தைகளாக எதிர்பார்க்கிறோம், நல்ல சந்ததிகளை எதிர்பார்க்கிறோம். சகோதரிகளே, அதனால் அவர்களுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதென்றால், நமக்கு நன்மைகளை சேகரிக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதென்றால், நமக்கு நல்லவைகளை தேடித்தரக்கூடிய குழந்தைகளை உருவாக்குவதென்றால், இந்த உலகத்திலே நல்லவர்களாக என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்று நினைத்து உலகத்திலே வாழ்வதெல்லாம் அவர்களுக்கு நல்லவைகளை நாம் கற்பிக்க வேண்டும். சகோதரிகளே, உலகத்துடைய அறிவு முடிந்துவிடும், அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். அது டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, புரோக்டராக இருந்தாலும் சரி, எந்த துறையிலே உலகத்திலே அவர் கொடி கட்டி பறந்தாலும் இந்த உலகத்தோடு அனைத்தும் முடிந்துவிடும். அதற்கு பின்னால் வரக்கூடியது நமது அமல்கள், நமது குர்ஆன்கள் தான் வரக்கூடிய. அதனால் குழந்தைகளுக்கு சரியான முறையிலே நாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு சிறு காரியங்களுக்காக வேண்டி அவர்களுடைய குர்ஆன் மதரசாக்களை நாம் தடை செய்யாது நாம் அவர்களை சரியான முறையிலே நாம் அனுப்பி வைக்க வேண்டும். சகோதரர், நல்ல குழந்தைகள் என்றால் அது சாலிஹானவர்களாக ஆகுவதென்றால் அது குர்ஆன் ஹதீஸோடு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.